ஐயனே, தங்களிடம் சீடனாக சேர வேண்டும், தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே என் வாழ்நாள் லட்சியமாக கொண்டுள்ளேன். ஆகவே இந்த அடியேனை தங்களின் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்திரியர்கள் எனது பரம விரோதி. சத்திரிய இனத்தையே அழிக்க பிறப்பெடுத்தவன் இந்த பரசுராமன். உன்னை பார்த்தால் சத்திரியன் போல் தோன்றுகிறது. உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயனே, நான் சத்திரியன் அல்ல. அஸ்திர அபியாசங்களை செய்வதால் என் உடல் முறுக்கேறி சத்திரியனை போல் காட்சியளிக்கிறது. ஆனால் நான் சத்திரியன் அல்ல. நீ யார்? நான் அந்தணன். சத்திரியர்களால் அவமானத்தை பரிசாக பெற்றவன் நான். தங்களை காண வேண்டும், தங்களிடம் சீடனாக சேர வேண்டும், தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு காடு மலையெல்லாம் கடந்து நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன். தயவு கூர்ந்து தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களின் சத்திரிய சத்ரு தர்மத்தை அனுஷ்டிப்பவன் நான். தங்களின் லட்சியத்திற்கு உறுதுணையாக இருப்பேன். தயவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இளைஞனே, உளம் மகிழ்ந்தேன். இந்த கணம் முதல் நீ இந்த பரசுராமனின் சீடன். நான் அறிந்த தனுர்வேதத்தை உனக்கு இப்பொழுதிலிருந்தே போதிக்கிறேன்.
ஜந்ததோம் தா ஜந்ததோம் கேட்ட ஜந்ததோம் தரகிடதும் தரகிடதும் தத்திம் தரகிடதும் தாம் தத்திம் தரகிடதும் தாம் தாங்கடதுக்கு தரகிடதும் தாம். ஜந்ததோம் தத்து தாங்கடதுக்கு தகதரகிட ஜந்ததோம் தா ஜந்ததோம் கேட்ட ஜந்ததோம் தரகிடதும் தரகிடதும் தத்திம் தரகிடதும் தாம் தத்திம் தரகிடதும் தாம் தாங்கடதுக்கு தரகிடதும். ஊர்வசி, அர்ஜுனனை மகிழ்விக்கும் இந்த விருந்து உபசரிப்பில் நீ நடனமாடி மேலும் சிறப்பித்தாய். மிக்க மகிழ்ச்சி. உனக்கு என் ஆசிகள். ஆடவர் உள்ளங்களை அபகரிக்கும் வசீகரம். 2 கண்களை மட்டும் கொடுத்த அந்த இறைவனை நிந்திக்கிறேன். தங்களை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போதாது. அதற்கு மேலும் அள்ளிப் பருக அழகு மிச்சம் இருக்கும். அபிநயம் பிடித்து என் இதயத்தை ஆட்டுவித்து விட்டீர்கள். நீங்கள் கூறுவது வெறும் வாய் வார்த்தைகளா அல்லது உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். உங்கள் நர்த்தனத்தை பார்த்த பிறகு ஆடல் கலையில் எனக்கு மிகுந்த ஈடுபாடே வந்துவிட்டது. ஈடுபாடு வந்துவிட்டதென்றால் அந்த கலையை வசப்படுத்திக் கொள்வதே உசிதம். தந்தையே. ஆம் மைந்தா. ஆடல், பாடல், இசை என அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்துவிடு. மனிதலோகத்தில் இதுவரை பிரபலமாகாத தேவர்களுடையதுமான அந்த வாத்திய கலைஞானத்தை பெற்றுக்கொள். அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். தங்கள் சித்த மதுவாயின் சிரமேற்கொண்டு கற்று முடிக்கின்றேன். நல்லது. சித்திரசேனா. பிரபு. அர்ஜுனனுக்கு நர்த்தனம், சங்கீதம், வாத்தியம் என நீ அறிந்த கலைகள் அனைத்தையும் கற்றுக்கொடு. அர்ஜுனனை சிறந்த சங்கீதவனாக்கு. உத்தரவு பிரபு. ஊர்வசி, அர்ஜுனனுக்கு எல்லா வகையிலும் உதவியாயிரு. சித்திரசேனனோடு சேர்ந்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தங்கள் சித்தமே என் பாக்கியம் பிரபு.
கர்ணா, உன்னைப் போல் ஒரு மாவீரன் இதுவரை எனக்கு சீடனாக வாய்த்ததில்லை. யுகம் கடந்து வாழும் ஜாம்பவானின் சீடனாகிய நீ தனுர்வேதத்தை கசடர கற்று தேர்ந்து விட்டாய். இப்போது இந்த பரசுராமனுக்கு நிகரான வீரனாக என் முன்னே நிற்கிறாய். தங்களின் அருள்மழையால் தான் இத்தனையும் சாத்தியமானது. தங்கள் முன்னால் நான் சாதாரண அற்பன். இன்னும் தங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகள் எத்தனையோ இருக்கிறது. உண்மைதான். இப்போது நீ அஸ்திரங்களில் சிறந்த பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளும் தகுதி அடைந்து விட்டாய். இன்று நான் உனக்கு பிரம்மாஸ்திரத்தை போதிக்கின்றேன். சுவாமி, மிக்க நன்றி. சிகண்டி, நீ பெண்ணாக பிறப்பெடுத்தாய். அப்போது தோன்றிய சிவபெருமானே உனக்கு சிகண்டி என்று பெயர் சூட்டி உன்னை ஆணாக வளர்க்கும்படி எங்களுக்கு ஆணையிட்டார். அவரின் ஆணைப்படி நாங்களும் உன்னை ஆண்மகனாகவே வளர்த்தோம். இன்று ஈசனின் அருளால் நீ உண்மையான ஆண்மகனாக உருமாறிவிட்டாய். ஆகவே நீ ஈசனுக்கு நன்றி கூற வேண்டும் சிகண்டி. எம்பெருமானே ஈசனே, எம் பெற்றோரின் துயர் தீர்க்கும் வாய்ப்பை தந்த கைலாசநாதனே, நன்றி நன்றி, மிக்க நன்றி. சிகண்டி, நீ எதற்காக அழுகிறாய்? இந்த உலகிற்கு நீ ஆண் என்று பறைசாற்றி விட்டாயே. உன் மனைவியோ உன்னை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். பெரும் விரோதம் கொண்ட இரண்யவர்மனும் உன்னை மருமகனாக ஏற்றுக்கொண்டு விட்டான். உன்னை பொறுத்தவரை அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்தது. பிறகு எதற்காக இந்த கண்ணீர்? இல்லை தந்தையே, இன்னும் பிரச்சனை முடியவில்லை. என்னை ஆண்மகனாக கண்டதும் நீங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தீர்கள், ஆனந்தம் கொண்டீர்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி காணல் நீர் போல் மறைய போகிறது என எண்ணும் போது என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சிகண்டி, உன் பேச்சு, உன் கண்ணீர், உன் சோகம், இது எதற்குமே எங்களுக்கு பொருள் விளங்கவில்லையே. தந்தையே, நான் ஆண்மகனாக உருமாறியது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. சிகண்டி, நீ என்ன சொல்கிறாய்? அம்மா, ஒருவரிடம் இரவல் வாங்கிய பொருளை நாம் மீண்டும் தர வேண்டும் அல்லவா? ஆமாம். அப்படித்தான் நான் ஒருவனிடம் அவனது ஆண்மையை இரவல் வாங்கியிருக்கிறேன். அதை விரைவில் திருப்பித் தர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். ஐயோ, நீ கூறுவதை கேட்டால் எங்கள் தலை கிறுக்கிருக்கிறது. என்ன நடந்தது? சற்று வெளிப்படையாக கூறு. உனக்கு எப்படி நன்றி பகிர்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீ உரிய காலத்தில் திரும்பி வந்தாலே அது உன் நன்றியை காட்டும். நான் பெண்ணாக உருமாறி இங்கிருப்பது குபேரனுக்கு தெரிந்தால் அவர் கடுமையாக என்னை தண்டித்து விடுவார். நான் நிச்சயம் உரிய காலத்திற்குள் திரும்பி வந்து விடுவேன்.
என் உயிர் உள்ளவரை நீ செய்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். ஈசன் மனமிறங்கி உன் துயர் தீர்த்து விட்டான் என்று மகிழ்ந்திருந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி மாயமாகிவிட்டதே. சிகண்டி, நீ இரவலாக வாங்கிய ஆண்மையை ஸ்தூல கர்ணனுக்கு திருப்பி தராமல் இருந்து விட்டால் ஒன்றும் ஆகாது. ஈசனின் வரம் உன்னை காக்கும். வேண்டாம் அரசே, நன்றி மறந்தால் வஞ்சம் உருவாகும். அந்த வஞ்சத்தினால் உருவாகும் ஆவேசம் வாழ்க்கையே துவேஷ பாதைக்கு திருப்பிவிடும். வேண்டாம் மகனே, ஈசனின் மேல் பாரத்தை போட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்று. பெற்ற ஆண்மையை திருப்பி கொடுத்துவிடு. ஆம் தந்தையே, தாய் சொல்வதுதான் சரி. இந்த ஈசன் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்புவதே நமக்கு உத்தமம். தந்தையே, முன்பின் தெரியாத என் கதையை கேட்டு அழுதான் அந்த யட்சன். தன் பதவியை பணயமாக வைத்து அவனது ஆண்மையை எனக்காக நல்கினான் அந்த தூயவன். அவன் என் மீது காட்டிய அன்பே இன்று உங்களது அனைவரது சந்தோஷத்துக்கும் காரணம். அவளுக்கு நான் துரோகம் இழைக்கலாமா? உன்னை எண்ணி நான் உன்மந்தம் கொள்கிறேன் சிகண்டி. பிறகு தாங்கள் ஏன் தந்தையை அழுகிறீர்கள்? சத்திரியனாக இருமாந்த நான் உன் தந்தையாக கண்ணீர் வடித்து நிற்கிறேன். தந்தையே, என் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் வருகிறேன். கர்ணா, உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போது நீ கற்றுக்கொள்ளவிருக்கும் பிரம்மாஸ்திரம். அது இந்த உலகையே அழிக்க வல்லது. பிரம்மாஸ்திரத்தை எக்காரணம் கொண்டும் சாதாரண மனிதர்கள் மீது பிரயோகிக்க கூடாது. வலிமையில் குறைந்த அற்பர்களிடம்
பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தால் அது அகிலத்தையே அழித்துவிடும். தேவர்களிடமும் கந்தர்வர்களிடமும் சமமான சக்தியுடைய சத்திரியர்களிடம் மட்டுமே நீ பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். சுயநலமின்றி ஆத்ம சுத்தியோடு யுத்தகளத்தில் மட்டுமே இந்த அஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். உத்தரவு சுவாமி. சுவாமி, ஆனந்த கண்ணீரால் தங்களின் பாதம் கழுவுகிறேன். என் மீது கருணை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை எனக்கு போதித்தீர்கள். அந்த நாராயணனின் அவதாரம் பரசுராமரின் சீடன் என்று சொல்லிக்கொள்ளும் பெருமை ஒன்றே எனக்கு போதும். மிக்க நன்றி சுவாமி. என்றும் புகழோடு வாழ்வாயாக. வணங்குகிறேன் பரந்தாமா. தன் கண்ணாசிவினால் அகிலத்தையே இயங்க வைக்கும் கண்ணபிரானே, இந்த அடியவன் இந்திரனை அவசரமாக அழைத்ததன் காரணம் என்னவோ? தேவேந்திரனே, தேவர்களை காப்பது உன் கடமை. அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாயா என்ற சந்தேகம் எழுந்தது. அதை தீர்த்து கொள்ளவே அழைத்தேன். என் மீது தங்களிடம் யாரோ அபாண்டமான பழி சுமத்தி இருக்கின்றனர். இப்பொழுது கூட தேவர்களுக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நிவாத கவசர்களை அழிப்பதற்கு என் மகன் அர்ஜுனனை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஒரு எதிரியை அழிக்கும் வேலையில் ஈடுபட்டிருப்பதால் இன்னொரு எதிரியின் பலம் கூடுவதை அறிய மறந்துவிட்டேன் என்கிறாயா இந்திரா? இன்னொரு எதிரியா? பலம் கூடிவிட்டதா? என்ன கூறுகிறீர்கள் பரந்தாமா? பரசுராமர் கர்ணனுக்கு போதித்தார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நீ நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. பரசுராமர் சத்திரிய விரோத தர்மத்தை கடைபிடிப்பவராயிற்றே. அவர் எப்படி கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரத்தை போதித்திருக்க முடியும்? கர்ணன் தான் சத்திரியன் அல்லவே? எல்லாம் அறிந்த தாங்களே இப்படி கூறலாமா வாசுதேவா? உலகம் அப்படித்தானே கூறுகிறது. அதை சொன்னேன். தான் அந்தணன் என்று ஒரு பொய்யை சொல்லி கர்ணன் பரசுராமரிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு விட்டான். யுத்த களத்தில் கர்ணன் அதை அர்ஜுனன் மீது ஏவினான் என்றால் உன் மகன் சாம்பலாவது சர்வ நிச்சயம். கர்ணன் என்ற யமனிடம் இருந்து உன் மகனை எப்படி காக்கப் போகிறாய் தேவேந்திரா? ஈஸ்வரன் அளித்த பாசுபதம் அர்ஜுனன் வசம் உள்ளது. அது மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கும் பிரம்மாஸ்திரம் தெரியும். அதை ஏவினால் கர்ணன் சாம்பலாவது சர்வ நிச்சயம் அல்லவா? அர்ஜுனன் அஸ்திரம் எய்தினால் கர்ணன் மாண்டு போவான். அதை நான் மறுக்கவில்லை. அதே போன்று கர்ணன் பிரம்மாஸ்திரம் எய்தினாலும் அர்ஜுனன் மாண்டு போவான் அல்லவா? கர்ணனை கொல்வதை பற்றி நான் கேட்கவில்லை இந்திரா. அர்ஜுனனை காப்பதை பற்றி கேட்கிறேன். ஆம் பரந்தாமா, பிரம்மாஸ்திரம் இலக்கை அழித்தே தீரும். அந்த வகையில் கர்ணன் வசம் இருக்கும் பிரம்மாஸ்திரம் அர்ஜுனனை அழித்துவிடும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் கர்ணனை கொன்ற பிறகும் என் மகன் அர்ஜுனன் மாவீரனாக தேவர்களை காப்பவனாக பல்லாண்டுகள் வாழ தாங்கள்தான் வழி சொல்ல வேண்டும் வாசுதேவரே.
நான் சொல்வதைப் போல் செய். ಸ್ಥೂಲಕರ್ಣ, 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 யாரங்கே? வணக்கம் அரசே. என் பிரதிநிதி ஸ்தூலகர்ணன் எங்கே? அது... ஏய், நீ உண்மையை கூறுகிறாயா இல்லை உன் சிரசை நிலத்தில் கிடத்தட்டுமா? அவர் பூஜையில் இருக்கிறார் அரசே. பூஜைக்குரிய நான் இங்கே இருக்கிறேன். அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவனை உடனே இங்க வரச் சொல். உத்தரவு அரசே. குபேர மாமன்னர் வந்துவிட்டார். ஐயோ, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? குபேர மாமன்னர் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாகவே வந்து விட்டாரே. தாங்கள் உடனே வரும்படி உத்தரவு. ஐயோ ஈசனே, நான் என்ன செய்வேன்? அரசே, ஸ்தூலகர்ணன் எங்கே? அது எங்கே ஸ்தூலகர்ணன் என்று கேட்டால் அதோ இதோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஸ்தூலகர்ணா, ஸ்தூலகர்ணா, ஸ்தூலகர்ணா! பெண்ணே, நீ யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த குபேர மாளிகைக்குள் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று உனக்கு தெரியாதா? பெண்ணே, இப்பொழுது நீ யார் என்று சொல்ல போகிறாயா இல்லை சபிக்கட்டுமா? ஐயோ அரசே, நான் வேறு யாரும் அல்ல. தங்களின் அடிமை சோழக்கர்ணன் தான். என்ன உளறுகிறாய்? நான் உளரவில்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். நான் தங்களின் அடிமை சோழக்கர்ணன் தான். ஏன் இப்படி பெண்ணாக உருமாறினாய்? அரசே, நம் நாதன் சுப்பிரமணிய கடவுளின் அருள் பெற்றவள். துன்பப்படுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. சிகண்டி மீது இறக்கப்பட்டு நான் அவளுக்கு உதவி புரிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. உனக்கு மன்னிப்பே கிடையாது. சுப்பிரமணிய சுவாமியின் பெயரை உன் சுயநலத்திற்காக உபயோகிக்காதே. பெண்ணாசையால் நீ பெண்ணுக்கே உதவி செய்திருக்கிறாய். ஆகவே நீ பெண்ணாகவே வாழக் கடவாய். நீ இப்போது கொண்டுள்ள உருவமே இனி எப்போதும் உனக்கு நிரந்தரமாகும். என்னை மன்னித்து
விமோச்சனமே கிடையாதா? சாபம் விடுத்த பிறகு மன்னிப்பு உபயோகப்படாது. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த சாபத்திற்கு ஒரே ஒரு விமோச்சனம் தான் இருக்கிறது. அது என்னவென்று கூறுங்கள். அந்த விமோச்சனத்தை நாடி நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். நீ யாருக்காக உன் ஆண்மையை தாரை வார்த்தாயோ அந்த சிக்கண்டி மரணித்த பிறகே உன் ஆண்மை உனக்கு மீண்டும் கிடைக்கும். ஐயோ, இது என்ன கொடுமையான விமோச்சனம்! நான் அந்த சிகண்டிக்கு உதவ நினைத்தேன். இப்பொழுது அவளின் உயிருக்கே ஆபத்து வந்து விட்டதே. வேறு ஏதேனும் உபாயம் இருந்தால்? சிக்கண்டியின் மரணம் ஒன்றே உனக்கு விமோச்சனம். தானே தானான தானான தானா தானே தானானா தானே தானான தானான தானா தானே தானானா தானான தானான தானானா தானான தானான தானானா தானான தானான தானானா தானான தானான நானானா தானே தானான தானான தானா தானே தானானா. அர்ஜுனா, நான் அறிந்த கலைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விட்டாய். இவ்வளவு குறுகிய காலத்தில் கற்றுத் தேர்ந்தவர் இந்த தேவலோகத்தில் கூட யாரும் கிடையாது. நீ வில்லிலும் வீரத்திலும் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கலைகளிலும் சிறந்து விளங்குவாய். அனைத்தும் உங்கள் ஆசைகளாலே நடந்தது. நான் இருப்பிடம் செல்ல விடை கொடுங்கள். சென்று வா. அர்ஜுனா, கற்றுத்தந்த எனக்கு என்ன தரப்போகிறாய்? என்ன வேண்டும் என்று கேளுங்கள், தருகிறேன். எதை கேட்டாலும் தருவாயா? அது என் கடமை. வாக்கு தவற மாட்டாயே? எனக்கு தவறி பழக்கமில்லை. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அர்ஜுனா, நீ தேவலோகம் வந்த முதல் நாள் மானுடன் என்றும் அற்பன் என்றும் உன்னை நிந்தித்தேன். ஆனால் நேரில் பார்த்ததும் அந்த எண்ணங்கள் அனைத்தும் தெரித்தோடி விட்டது. மனம் அலைபாய துவங்கிவிட்டது. உன்னை பார்த்த நாள் முதல் மனம் எதிலும் லயிக்க மறுக்கிறது. முழுமையாக உன்னிடமே நிலை பெற்று விட்டது. மாறனின் நம்பகளால் தினம் தினம் இம்சிக்கப்படுகிறேன். என் தாபங்களை நீ தீர்க்க வேண்டும். உன்னையே எனக்கு தர வேண்டும். என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? எதற்காக இத்தனை அதிர்ச்சி அர்ஜுனா? உங்கள் பேச்சும் செய்கையும் என் சித்தத்தை தீயாய் பொசுக்குகிறது. கற்றுத்தந்தவர் குரு, தெய்வத்திற்கு சமம். தெய்வங்களையும் தேவர்களையும் மகிழ்விக்க வேண்டியவள் நான். என்னை தெய்வத்திற்கு ஒப்பிடாதே. பூவுலகில் பரிசுத்தமான உறவுகளை நாங்கள் எப்போதும் மீறுவதில்லை. இங்கு உறவுகளுக்கே வேலை கிடையாது அர்ஜுனா. மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் மட்டுமே சாஸ்வதம். தாயே, நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்கள். உனது வாயால் என்னை இன்னொரு முறை தாய் என்று அழைக்காதே. உங்களை தாய் என்று அழைத்த பின்னும்
உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லையா? என் தந்தை இந்திரரை மகிழ்விப்பவர் தாங்கள். ஆச்சாரிய பத்தினிக்கு சமமானவர். எனக்கு அதிகம் பாக்கியமுள்ள குந்தியை போன்றே நீங்களும் எனக்கு தாய்தான். உறவு சங்கிலியால் என்னை கட்ட நினைக்காதே. உன் தந்தை ஒருவர் மட்டுமே இங்கு இந்திரன் இல்லை. அவருக்கு முன் 15 இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். அனைவரையும் மகிழ்விக்கும் கடமை மட்டும்தான் எங்களுடையது. அப்படிப்பட்ட நான் உனக்கெப்படி தாயாக முடியும்? ரம்பா, மேனகை, நான் உள்பட அனைவரும் தேவ கன்னிகைகள். 1000 காலங்களாய் இப்படியே தான் இருக்கின்றோம். தந்தையோ புத்திரர்களோ சகோதரர்களோ பேரர்களோ யாராக இருந்தாலும் வரம் பெற்று இங்கு வந்தால் எல்லோரும் ஒன்றுதான். இங்கு பேதங்களும் கிடையாது, உறவுகளும் கிடையாது. தாயென்று சொல்லி என்னை நோகச் செய்யாதே. என் மீது தயை செய். உன்னை தேடி வந்த என்னை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண்மகனின் கடமையை பூர்த்தி செய்வாயாக. தங்களுடைய சமாதானங்களை எந்த நியாயத்தாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குந்தி, மாத்ரி, இங்குள்ள இந்திராணி போல் நீங்களும் எனக்கு ஒரு தாயே. உங்கள் பாதங்களை தலையால் வணங்குகிறேன். தாயை போல உங்களை பூஜிப்பதே எனக்கு தர்மம். பிள்ளையைப் போல் என்னை ரட்சிக்க கடமைப்பட்டவர் தாங்கள். தயவு செய்து சென்று விடுங்கள். அப்படியானால் எதை கேட்டாலும் தருவதாக நீ கொடுத்த வாக்கு? நான் தருவதாகத்தான் சொன்னேன். ஆனால் அது மானுட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதானே உங்களுடைய மானுட தர்மம்? ஆமாம். அப்படியானால் பாஞ்சாலி என்ற ஒருத்தியை பாண்டவர்களாகிய 5 நீங்கள் எப்படி மனம் புரிந்தீர்கள்? எங்கே போயிற்று உங்களுடைய மானுட தர்மம்? அது இறைவன் வகுத்த புதிய நியதி. பாஞ்சாலி அக்னியில் அவதரித்தவள். அதை நீங்கள் உதாரணம் காட்டி பேசாதீர்கள். அந்த விதிவிலக்கை நீ என் விஷயத்தில் கடைபிடிக்கலாமே. போதும், நிறுத்துங்கள். அது ஒரு சத்திய வாக்கு. மகா முனிவர்கள் யாஜ உபயாச்சர்களாலும் வேத வியாசராலும் வாசுதேவ கிருஷ்ணராலும் நீதி உரைக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதில் புனிதம் இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்களாகிய எங்கள் 5 ஒற்றுமை இருக்கிறது. இங்கு காமம் தவிர வேறு என்ன இருக்கிறது? அர்ஜுனா, உன் மீது கொண்ட இச்சையால் வலிய வந்த என்னை ஏற்க மறுத்ததோடு இல்லாமல் என்னை அவமானம் செய்து விட்டாய். இப்போதே உன்னை சபிக்கிறேன். ஒரு ஆண் மகனின் கடமையை செய்ய தவறி என்னை அலட்சியம் செய்த நீ மாதர்களின் நடுவில் கௌரவம் இல்லாதவனாய், நர்த்தகனாய், ஆண்மையற்றவனாய், பேறு பெற்று பேடியைப் போல திரிய கடவாய்.